Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா எப்தாவை பத்தி தான். இந்த எப்தாவின் தகப்பன் பெயர் கிளையாத். கிளையாத் என்பதற்கு சாட்சியுள்ள மலை என்று பொருள். இவங்க இருந்த ஊரின் பெயரும் கிளையாத்து தான். இந்த ஊர் யோர்தானுக்கு கிழக்கே இருந்துச்சு. இந்த கிளையாத்துக்கு குழந்தை இல்லாம இருந்தபோது வரஸ்திரியின் மூலம் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு எப்தா என்று பெயரிட்டாங்க. எப்தா என்ற பெயருக்கு வாசலை திறக்கின்றவன் என்று பொருள். கர்த்தர் நமக்காகவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை உயர்த்தவும் நமக்கு விடுதலை தரவும் சில வாசல்களை திறக்கிறார். ஓசியா 2:15 நியாய தீர்ப்பின் இடமாக இருந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் கொடுத்ததை படித்தோம். அப்போஸ்தலர் 12:10 பேதுருவை தூதன் சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வரும்போது அங்கிருந்த இரும்பு கதவுகள் தானாக திறந்ததை பார்க்கிறோம். இதேதான் தேவன் திறந்த வாசலை வைத்திருப்பதாக கூறுகிறார். எப்தாவின் ஆரம்பம் மிகவும் அற்பமானது. அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். கோலையாக இருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் நியாயாதிபதிகள் 6:12 பராக்கிரமசாலியே என்றழைத்ததை பார்க்கிறோம். எப்தா தன்னுடைய தந்தையின் அத்தனை சொத்துக்கும் எஜமானனாக இருந்தான். அதன் பின் தன்னுடைய தந்தையின் உண்மையான மனைவிக்கு அடுத்தடுத்ததாக குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பின்பு தாங்கள்தான் சுதந்திரவாளி என்றும் எப்தாவை வரஸ்திரியின் மகன் என்றும் அவமானப்படுத்தினாங்க. இவன் எந்த தவறும் செய்யவில்லை. தன்னுடைய தகப்பன் செய்த பாவத்தின் கோபத்தை இவனிடம் காட்டினாங்க. எப்தா ஊர் பஞ்சாயத்திடம் போனான். அவர்களும் அவனை வெறுத்து பரஸ்திரியின் பிள்ளை என்று அவமானப்படுத்தினாங்க. அவனுடைய மனம் உடையும்படி பேசியது மட்டுமில்லாமல் சகோதரர்கள் அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. ஊருக்குள்ள கூட தங்க விடாமல் விரட்டினாங்க. எப்தாவின் தகப்பனும் இதற்கு உடந்தையாக இருந்தாங்க. அவனுக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. எப்தா கைவிடப்பட்டவனாக நின்றான். எனவே எப்தா தன் ஊரை விட்டு தோப் என்னும் தேசத்துல குடியிருந்தான். அவனோட கூட இருந்தவர்கள் கூலிப்படைகளும் ரவுடிகளும் தான். இந்த இடம் அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டு பகுதி. அது அவனுக்கு பாதுகாப்பில்லாத பகுதி. யோவானை கர்த்தர் மீனின் வயிற்றில் பக்குவப்படுத்தியது போல, மோசையை வனாந்தரத்தில் பக்குவப்படுத்தியது போல, தாவீதை குகையில் பக்குவப்படுத்தியது போல எப்தாவையும் கர்த்தர் அந்த காட்டுல பக்குவப்படுத்தினாங்க. அதில்தான் கர்த்தர் அவனை உருவாக்குகிற, ஆயத்தப்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற இடமாக இருந்துச்சு. எப்தா வீணனான மனுஷர்களுடன் சேர்ந்து பக்கத்துல உள்ள நாடுகளில் யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றாங்க. இவ்வாறு இருந்தாலும் உண்மையுள்ள தேவனை அவங்க மறக்கவில்லை. ஆண்டவரோடு அவனுக்கு நெருக்கம் இருந்துச்சு. இஸ்ரவேலர்கள் மறுபடியும் கர்த்தரை விட்டு விலகியதுனால கர்த்தர் அவங்கள அம்மோனியர் கையிலையும் பெலிஸ்தியர் கையிலையும் ஒப்பு கொடுக்கறாங்க. அவங்க இஸ்ரவேலரை 18 வருடம் கஷ்டப்படுத்தினாங்க. இஸ்ரவேலின் அறுவடை காலத்தில் பெலிஸ்தியர் வந்து அவைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவாங்க. அவர்கள் கஷ்டப்பட்டதின் பலன் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காதபடி செய்து விடுவாங்க. அதன் பின் அம்மோனியர்கள் வருவாங்க. அவங்க பெலிஸ்தியரை போலவே செய்வது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலரின் வீட்டுக்குள் புகுந்து அங்குள்ளவைகளை கொள்ளையாடி கொண்டு செல்வாங்க. அறுவடை நெருங்கிவிட்டதாலும் தங்களால் அம்மோனியருடன் போரிட முடியாததாலும் அவர்களிடம் சரியான தலைவர்களோ வழிநடத்துகிறவனோ பராக்கிரமசாலியோ இல்லாததனால தாங்கள் துரத்தின எப்தாவிடம் போய் தோப் தேசத்தை விட்டு
மறுபடியும் கிளையாத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று கிளையாத்தின் மூப்பர்கள் கெஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மோனியரோடு யுத்தம் பண்ண அவன் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுறாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்து குழியில் போட்டாங்க. ஆனால் கடைசியில் அவனை தேடி வந்து கெஞ்ச கர்த்தர் வைத்தாங்க. அதே போல யெப்தாவுக்கும் நடக்குது. யெப்தா அவர்களிடம், நீங்கள் தானே என்னை என் தகப்பன் வீட்டை விட்டு துரத்தினீர்கள், இப்பொழுது உங்களுக்கு இக்கட்டு என்றவுடன் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. கிளையாத்தின் மூப்பர் அப்பொழுது யெப்தாவை முக்கியமானவனாக எண்ணினாங்க. அவங்க யெப்தாவிடம் தங்களுடன் அவன் வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய தங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. யெப்தா அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நான் அம்மோனியரோடு போராடி ஜெயித்து காட்டுகிறேன், அதன் பின் என்னை அவர்களுக்கு தலைவராக வைப்பீர்களா என்று கேட்கிறாங்க. அதாவது நியாயாதிபதியாக்குவீர்களா என்பதுதான் அவங்களுடைய கேள்வியா இருந்துச்சு. அதற்கு அவர்கள் தங்களுடைய பெருமை எல்லாம் விட்டு கொடுத்து யெப்தா சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்லறாங்க. மேலும் அவர்கள் கண்டிப்பாக செய்வோம் என்றும் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்று சொல்லறாங்க. அவர்கள் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சாங்க. இவ்வாறு கர்த்தர் துரத்தப்பட்ட மனிதனிடம் திரும்ப வந்து கெஞ்ச வச்சாங்க. எனவே யெப்தா கிளையாத்தின் மூப்பர்களோட கூட போனாங்க. அவங்க யெப்தாவை தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் வச்சாங்க. கர்த்தர் தான் அந்த உயர்வை தந்தாங்க என்று உணர்ந்த யெப்தா நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் போன பின் நேரே மிஸ்பாவுக்கு போனாங்க. மிஸ்பா என்பதற்கு நமது உடன்படிக்கைக்கு கர்த்தரே சாட்சி என்று பொருள். இஸ்ரவேலரை அம்மோனியரிடமிருந்து காப்பாற்றுவது அத்தனை எளிதான காரியம் அல்ல என்பதை அறிந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில பணிந்து முறையிட்டாங்க. நமக்கு ஒரு மிஸ்பா தேவை. ஊக்கமாக ஜெபித்து மன்றாட ஒரு இடம் தேவை. மிஸ்பா ஒரு ஜெப இடம், அங்கு தேவ பிரசனம் இருக்கும் இடம் என்பதை யெப்தா உணர்ந்தாங்க. யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை செய்த இடத்தின் பெயர் மிஸ்பா. அங்கு யாக்கோபு ஒரு தூணை நாட்டி தேவனே சாட்சி என்று லாபானுடன் உடன்படிக்கை செஞ்சாங்க. யாக்கோபும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செஞ்சாங்க. யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை கடிந்து கொண்டாங்க. இந்த இடத்தில்தான் சாமுவேல் கர்த்தரிடம் மன்றாட ஜனங்களை கூட்டினாங்க. இந்த இடம் பரிந்து பேசும் இடம், திறப்பின் வாசலில் நின்று விண்ணப்பம் பண்ணும் இடம். இந்த கிரியாத் மலை என்பது கல்வாரி மலைக்கு அடையாளம். அங்கு நாட்டப்பட்ட தூண் கல்வாரி மலையின் சிலுவைக்கு அடையாளம். அங்குள்ள பிசின் தைலம் இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளம். அங்கு கர்த்தர் நம்மோடு புது இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையை செய்கின்றார். பிசாசுகள் நம்மை கல்வாரியின் அடிவரை தான் விரட்டி கொண்டு வர முடியும். சாத்தானின் தலையை அங்கு நசுக்கி இயேசு ஜெயம் கொடுத்தார். அந்நாளின் மிஸ்பா தேவனுடைய ஆலயம். எசேக்கியா ராஜாவின் மிஸ்பா ஒரு சுவர். தானியேலின் மிஸ்பா அவனுடைய மேலறை. இயேசு கிறிஸ்துவின் மிஸ்பா கெத்சமனி தோட்டம். ஜெபிக்கும் இடத்திற்கு முக்கியத்துவம் தராமல் ஜெபிக்கும் விதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க இயேசு சொன்னார். தேவன் ஆவியாயிருப்பதால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யெப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில சொன்னாங்க. யெப்தா அங்கு செல்லும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. அதனால் யெப்தா அங்கு சென்று, நாங்கள் பண்ணிய உடன்படிக்கைக்கு நீரே சாட்சி என்று பொருத்தனை பண்ணினாங்க. தான் பண்ணிய உடன்படிக்கையை யெப்தா கர்த்தருடைய சந்நிதியில சொன்னதை பார்க்கிறோம். தனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்தவுடன் அதை கர்த்தரிடம் சொல்லி செய்யும் சுபாவத்தை பெற்றிருந்தாங்க யெப்தா.
யெப்தா அவங்க கூறியவுடன் யுத்தத்திற்கு போகாமல் அம்மோனிய புத்திரரின் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி தங்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டாங்க. அதற்கு அம்மோனிய புத்திரரின் ராஜா சொல்லறாங்க, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது தங்கள் தேசத்தை கைப்பற்றினார் என்றும் அதை மீட்க வந்திருக்கிறோம் என்றும் சொல்லறாங்க. அதற்கு யெப்தா, இப்பொழுது நாங்கள் இருக்கிறது அவர்களின் தேசம் அல்ல என்றும் அதில் ஏதோமியரின் பங்கு இருக்கிறது என்றும் அதை கர்த்தர் தங்களுக்கு கொடுத்தார் என்றும் விளக்குறாங்க. ஏதோமியர் தண்ணீர் தராமல் இருந்ததால கர்த்தர் அதை வெல்ல வச்சாங்க என்றும் 300 ஆண்டுகளாக அது தங்களுடைய ஆளுகையில் இருக்கிறது என்றும் எனவே யுத்தம் வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்துறாங்க. பழைய சரித்திரத்தை யெப்தா தெரிந்து வச்சிருக்கிறதுனால இவ்வளவா பேசுறாங்க. ஒரு தலைவனாக இருக்கிறவனுக்கு பழைய சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்று இதுல இருந்து அறிகிறோம். இஸ்ரவேலர் அம்மோனியரின் தேசத்தில் குடியிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தினாங்க. அவைகள் இஸ்ரவேலருக்கு சொந்தமானது என்றும் அதை அவர்கள் சரியான முறையில் சுதந்திரித்தார்கள் என்றும் விவரிச்சாங்க. எதிரி நாட்டு ராஜா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யெப்தா, உங்களுடைய தெய்வம் உங்களுக்காக தருகிற தேசத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், எங்கள் தெய்வம் எங்களுக்காக தருகிற தேசத்தை நாங்கள் வைத்து கொள்ளுகிறோம் என்று சொல்லறாங்க. யெப்தா தன் எதிரிகளை உடனடியாக தாக்காமல் மீண்டும் மீண்டும் தூதர்களை அனுப்பி நியாயத்தை கூறுவதன் மூலம் போரை தவிர்க்க முயற்சி செஞ்சாங்க. அம்மோனியர் தவறாக கூறினதை நியாயமாக மறுத்தாங்க. அம்மோனியரோ அதற்கு செவி சாய்க்கவில்லை. எனவே யெப்தா அவர்களோடு யுத்தம் பண்ண முடிவெடுத்தாங்க. அம்மோனியரோடு படையெடுக்க செல்லும்போது கர்த்தரிடம் ஒரு பொருத்தனைய பண்ணினாங்க. அம்மோனியரை கர்த்தரின் கையில் ஒப்பு கொடுத்தால் தான் தன்னுடைய வீட்டிற்கு சமாதானத்தோடு வெற்றியுடன் திரும்பி வரும்போது வீட்டுக்குள்ளிருந்து எதிர்கொண்டு வருவதை கர்த்தருக்குரியதாக தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லறாங்க. யெப்தா பண்ணிய பொருத்தனை நியாய பிரமாணத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. வீட்டு வாசல்ல இருந்து அவனை எதிர்கொண்டு வருவது மனிதனே தவிர விலங்காக இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதால் அவன் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. கர்த்தரை வெற்றியை கொடுப்பார் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. யெப்தா அவசரப்பட்டு இப்படி ஒரு பொருத்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யெப்தா போருக்கு போய் வெற்றி பெறாங்க. அவன் செய்த பொருத்தனையினால் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. கர்த்தர் யெப்தாவின் படைய ஜெயிக்க வச்சாங்க. இஸ்ரவேலர் அம்மோனியரின் 20 ஊர்களை கைப்பற்றினாங்க. பயங்கரமாக யுத்தம் நடந்துச்சு. அம்மோனியர் போரிட்டு தோற்றாங்க. யெப்தாவுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் ஜெயம் கொடுப்பார். யெப்தா யுத்தம் முடிந்து பல நாள் கழித்து ஜெயம் பெற்று தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டு வாசல அடைந்தவுடன் தான் பண்ணிய பொருத்தனை அவங்களுக்கு ஞாபகம் வருது. யெப்தாவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க கன்னிப்பெண். தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவங்க. வேறு பிள்ளைகள் யெப்தாவுக்கு இல்ல. நல்ல தாளந்து உள்ளவங்க. அவங்க தன்னுடைய தந்தை வெற்றியுடன் வருகிறத வரவேற்க தம்புரு வாசித்து நடனம் செஞ்சு யெப்தாவுக்கு எதிராக வராங்க. யெப்தா அவங்கள கண்டவுடன் அதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய உடைய கிழித்து கொண்டு தன்னுடைய பொருத்தனைய மகளிடம் கூறி அழுறாங்க. தான் கர்த்தரிடம் கூறி விட்டதால் மறுக்க கூடாது என்று கதறாங்க. அவங்க மிகுந்த விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் வந்தது தன் மகளாக இருந்தாலும் மறைக்காமல் கூறியதை பார்க்கிறோம். யெப்தாவின் மகளும் தன்னுடைய தந்தையிடம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டபடியால் தாங்கள் பண்ணிய பொருத்தனையை நிறைவேற்றும் என்று கூறி தான் தன்னுடைய தோழிகளுடன் மலைக்கு போய் 2 மாதம் துக்கம் கொண்டாட தவணை கேட்கிறாங்க.
யெப்தாவின் மகள் கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் தன்னையே அர்ப்பணிச்சாங்க. அவங்களுக்கு தேவனை குறித்த அறிவும் பயமும் இருந்துச்சு. அதே வேளையில தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமும் அவங்களுக்கு இருந்துச்சு. எனவேதான் தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு பண்ணிய பொருத்தனைய தான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லறாங்க. யெப்தா தன்னுடைய மகளின் கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய தோழிகளுடன் மலைக்கு போய் 2 மாதம் முடிந்து திரும்பி வராங்க. யெப்தா தான் பண்ணிய பொருத்தனையின்படி செஞ்சாங்க என்று முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நரபலி செய்வதை தடை செஞ்சிருந்தாங்க. ஆடு, மாடு, புறாக்களை தவிர எதையும் பலி செலுத்த கூடாது என்றாங்க. யெப்தா தான் பண்ணிய பொருத்தனையில் உண்மையுள்ளவராக விளங்கியதால் தனது ஒரே மகளை தேவ சந்நிதியில் வாழ ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க புருஷனை அறியாதிருந்தாங்க என்பதுல இருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணிச்சிருந்தாங்க என்று அறிகிறோம். யெப்தாவுக்கு வேறு குழந்தைகள் இல்லாததுனால தன்னுடைய வம்சம் இத்தோடு முடிந்து போகிறதை நினைத்து யெப்தா வருந்திருப்பாங்க. கர்த்தருக்கென்று பொருத்தனை பண்ணப்பட்டவர்களை ஆசாரியன் மதிப்பிட்டு அந்த மதிப்பை செலுத்துவதன் மூலம் மீட்டு கொள்ளலாம் என்பதை லேவியராகமம் 27:1-8 பார்க்கிறோம். இவ்விதம் அவங்க மீட்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரவேலின் குமாரத்திகள் 4 நாள் இதனை குறித்து புலம்புவது வழக்கம். விசுவாசிகளாகிய நாம் நமது சரீரங்களை தேவ சந்நிதியில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யெப்தா தன்னுடைய ஒரே குமாரத்தியை ஒப்பு கொடுக்க எவ்வளவா துடிச்சாங்க. பிதாவோ தனது ஒரே குமாரனை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்ததை என்றென்றும் நாம் மறக்க கூடாது. யெப்தா 10வது நியாயாதிபதியாக 6 ஆண்டுகள் இஸ்ரவேல நியாயம் விசாரிச்சாங்க. யெப்தா விசுவாச வீரர் பட்டியல்ல இடம் பெற்றாங்க. தன் குடும்பத்தினரால வெறுத்து தள்ளப்பட்ட யெப்தாவை கர்த்தர் பயன்படுத்தினாங்க. மற்றவர்கள் நம்மை வெறுத்து தள்ளினாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். நாம் செய்யக்கூடிய பொருத்தனையை சொல்ல வேண்டும். வாய் தவறி எதையும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேவன் மூடன் என்று கூறுவதை பார்க்கிறோம். இவைகள் நமக்கு யெப்தாவின் மூலம் பாடமாக உள்ளது. ஆமேன்.